முசுகுந்து சக்கரவர்த்தி ஸ்ரீ பரமேசுவரனின் பரம பக்தனாக விளங்கினார். வசிஷ்ட மாமுனிவரிடமிருந்து வெள்ளிக்கிழமை விரதம், கார்த்திகை விரதம், கந்தசஷ்டி விரதம் ஆகியவற்றின் மகிமைகளை அறிந்து அவற்றை ஆண்டாண்டுகளாக மனமார்ந்த பக்தியுடன் கடைபிடித்து வந்தார். ஒருநாள் அந்த விரதங்களால் மகிழ்ந்த கந்தவேள் நீலமயில் மீது எழுந்தருளி நவவீரர்கள், தேவர்கள், கணங்கள் சூர ஆறுமுக மூர்த்தியாக முசுகுந்தன் முன்னால் பிரசன்னமானார். வரம் கேள் என்று திருவாய் மலர்ந்தார் முருகன். அதற்கு முசுகுந்தன் பணிவுடன், உமது லக்ஷம் வீரர்கள் எனக்கு சகோதரர்களாகவும் என் நாட்டைக் காக்கும் படைகளாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டினான். முருகன் அன்புடன் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நவவீரர்கள் தயங்கினர். சூரபத்மனின் வம்சத்தை அழித்த நாங்கள் ஒரு மனிதனுக்குத் துணை போவதா என்று அவர்கள் அகந்தையுடன் பேசினர். அவர்களின் கண்களை அஞ்ஞானம் மறைத்தது. முருகன் குறுநகை புரிந்தார். அந்த சிரிப்பில் கருணையும் சாபமும் கலந்திருந்தது. அகந்தையால் என் ஆணையை மீறிய நீங்கள் மானுடர்களாய் பிறந்து முசுகுந்தனுக்கு சகோதரர்களாக சேவை செய்து பின்னர் தவம் செய்து எம்மிடம் வந்து சேர்வீர்கள் என்று கூறி கந்தவேள் மறைந்தருளினார். சாபத்தால் மனிதர்களான நவவீரர்கள் முசுகுந்தனின் வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள்? மேலும் தெய்வீக கதைகளுக்காக டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.